எந்த நேரத்தில் அவங்கிட்ட கடன் பட்டமோ அன்னையில இருந்து இந்த வீட்டுல நிம்மதி இல்லாம போச்சு. மேல மேல அவங்கிட்ட வாங்கணும். மாடு போன மாதிரி நாமளும் ஒவ்வொருத்தரா மேல போக வேண்டியது. அத்தனை உளராத. அவன் இல்லன்னா நாம இல்ல. நல்லா நினைவு வச்சுக்கோ. இப்ப நீ சாப்பிடுற சாப்பாடு அது கூட அவன் கொடுத்ததுதான். அந்த சாப்பாட்டை தின்றதை விட பட்டி கிடக்கும். அந்த கோட்டை ஒரு பறிக்க கூட யாரும் என்ன விஷயம்? வட்டி பணம் கொடுக்கணுமே, அதுக்காக வந்தேன். என் நிலைமை உங்களுக்கு தெரியும். என்கிட்ட என்ன இருக்கு? நான் எதை கொடுப்பேன்? எல்லாம் இருக்கு. ஆனா கொடுக்கிற மனசுதான் உனக்கு வரணும். புருஷன் காப்பாத்துவான் நம்பிதான் பொண்ணு தாலி கட்டிக்கிறான். பாதியில விட்டுட்டு போயிட்டான்னா ரொம்ப கஷ்டம். ஒண்ணு சொத்தையாவது வச்சுட்டு போயிருக்கணும், இல்லன்னா பிள்ளைங்களாவது வளர்ந்த ஒரு பாடு போயிருக்கணும். சரி விடு, போனதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? ஏதோ பொழைச்சுக்கோன்னு சொல்லி கடவுள் உனக்கு அழகையாவது கொடுத்திருக்கிறாரு. அதையாவது பயன்படுத்திக்க. காப்பாற்ற வேண்டிய பிள்ளைங்க கடன் தொல்ல. 7 வயசு. லட்சுமி, நீ சரின்னு சொல்லு, உன் கட்டத்தை எல்லாம் நான் போக்கிடுறேன். ராசாத்தி மாதிரி வச்சுக்கிறேன். நாகலிங்கம், 4 பேருக்கு தெரிய வேண்டாம்னா காதும் காது வச்ச மாதிரி ரகசியமா வாழ்க்கை நடத்துவேன். நீ ஒரு மனுஷன் நினைச்சுதா இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு உனக்கு இடம் கொடுத்தேன். இப்படி நாயா நடந்துக்குவேன் தெரிஞ்சிருந்தா போயிங்க இருந்து போறியா இல்லையா? இந்த நெஞ்செழுத்தம் உனக்கு இருந்ததுன்னா ஒண்ணு சொல்றேன், நீயும் குழந்தைகளும் தெருவில் தான் நிக்கணும். 4 இழந்து மச்சு வீட்டுல இருக்கிறத விட மானத்தோட நடுத்தருவில் வாழலாம். லட்சுமி, யோசிச்சு பேசு. இதுக்கு ஏன் யோசிக்கணும்? லட்சுமிக்கு நீ வேலை போடாது. எந்த ஜென்மத்தினையும் லட்சுமி நீ வாங்கவே முடியாது. ஒரு லட்சுமி பிள்ளைகளுக்காக வாழலாம். இன்னொரு லட்சுமி அவ குடும்பத்துக்கு சோறு போடுதே இந்த புண்ணிய பூமி, அதுக்காக வாழலாம். எந்த லட்சுமி நீ வாங்கணும்னு நினைக்கிறியோ அவ உயிரோடு இல்ல. அவ புருஷன் போன போதே செத்துட்டா. போயா போ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.